ரமேஷ், இந்த காரி நல்லா ஸ்பாட்டரையும் போட்டு திண்டெல்லாம் பண்ணிருக்கு. எப்போ வந்துச்சு? சும்மா இருங்கண்ணா. அங்க பாருங்கண்ணா, ஒரு பொண்ணு வருது பாருங்க. எங்க பொண்ணா? அந்த கார் ஓரமா வருது பாருங்க. அட ஆமா ரமேஷ், அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி அண்ணாட ஒவ்வொரு பொண்ணா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நேரம் அங்க தானே வருது. ஆமா. சரி சரி, அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் லாத்தாலி ப்ளூம் போட்டு பார்த்துருவோமா? நீங்க ஒன்றும் வளரவே இல்லைண்ணா. வளர்ச்சியை பத்தி நீ ஏன்ட்ட சொல்றியா? ஆள் வளர்ந்தா மட்டும் போதுமா? அப்புறம் வேற என்ன வளரணுன்ற? சரி சும்மா இருங்க. அந்த பொண்ணு நேரா என் கிட்ட தான் வருது போல இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து டையே கட்டலையே. ஓ முக்கியம். ரமேஷ் வருது, வராங்க. வாங்க மிஸ். மிஸ், ஏதாவது காடி வாங்க போறீங்களா? உங்க பாஸ் இருக்காரா? நான் அவரை பார்க்கணும். இருக்காரு மிஸ். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் காரை விற்கணும். ஓ, காரை தானே விற்கணும். அந்த காரை வித்துட்டு எங்ககிட்ட நல்ல கார் இருக்கு, அதை வாங்கிக்கலாமே. ஆமா. உங்க பாஸ் இருக்காரா இல்லையா? உள்ள இருக்காரு. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்குதான் நான் அழகான பொண்ணுங்கிட்டே பேசுறது இல்ல. நம்மள எங்கேயாச்சும் மதிக்கிறாங்களா பாத்தியா? அப்ப அந்த பொண்ணு என்ன மதிக்கிறேன்னு சொல்றீங்களா? இதை நான் சொல்லுவேன்னு நீ எதிர்பார்க்கற, அப்படித்தானே? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த தேத்தரை கொடுங்க. என்னது தேத்தாரையா? இந்த பாரு, தேத்தாரே நீ என்கிட்ட கேட்க கூடாது, அதை நம்ம பாஸ் கிட்ட கேட்கணும். ஏன்? ஏன்னா இந்த பொண்ணு பாஸை தானே பார்க்க போகுது. இதை போய் நம்ம அவர்கிட்ட கேட்டேன்னு வைங்களேன். நான் மைதிலி. நான் வரது சொல்லுங்க. என் காரை விற்க வந்திருக்கேன். அப்படியா? உங்க காருக்கு இன்னும் லோன் இருக்கா? இல்ல, முடிஞ்சிருச்சு. சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கொண்டாந்துருக்கீங்களா? ஓ எஸ், ஒரிஜினலும் கொண்டு வந்திருக்கேன், காப்பியும் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது வேணும்? ஒரிஜினல் கொடுங்க. நான் முதல்ல காரை பார்த்துட்டு மார்க்கெட் வேல்யூ என்னன்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு செக் கொடுக்குறேன். சரியா? யாரும் காரை வாங்குறதுக்கு முன்னாடியே செக் கொடுத்துருவீங்களா? ஏன், உங்களுக்கு உடனடியே பணம் தேவை இல்லையா? அப்படி இல்ல, வேற யூஸ்ட் கார் போயிருந்தேன். அவங்க காரை வித்ததுக்கு அப்புறம் தான் பணம் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. அது உங்க காரோட நிலையை பொறுத்தது. அந்த கார் கண்டிப்பா விற்க முடியும்னு எங்களுக்கு தோணுனா முதல்ல பணம் கொடுத்து நாங்க வாங்கிக்குவோம். என் காரை பார்க்க வரீங்களா? ஓ எஸ். உங்க கூட யாரும் வரலையா? ஏன்? இல்ல, பொதுவா பொண்ணுங்க தனியா கார் வைக்க வர்றதில்ல. அப்பா, கணவர், அண்ணன், தம்பி இப்படி ஏதாவது ஆண் துணையோட தான் வருவாங்க. அதான் கேட்டேன். இப்போதான் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு கூட வர எந்த ஆண் துணையும் இல்லை. உங்க அம்மா? அம்மா இறந்துட்டாங்க. ஓ, ஐம் சாரி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல. ஏன்? அப்பாவால எழுந்து நடக்க முடியாது. அவர் கூட எப்போதுமே யாராவது கூட இருக்கணும். அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது சாத்தியம் இல்லைல்ல. அப்படின்னா நீங்க கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? பார்க்கலாம். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா? இப்போதைக்கு இல்லை. உங்களை பத்தி நான் அதிகமா கேட்கணும். ஆமா, அதிக பிரசங்கித்தனமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க என்ன ஒரு நல்ல நண்பனா நினைக்கலாம். நான் உங்க புன்னகையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம இன்னும் பழகலையே. உங்க அப்பாவுக்காகத்தான் இந்த காரை நீங்க விற்கிறீங்களா? உரிமையோட என்கிட்ட கேட்கலாமே. நீங்க எதற்காக எனக்கு பணம் கொடுக்கணும்? உங்களுக்கு தேவை இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, கொடுக்கிற மனம் இருக்கு. யாரா இருந்தாலும் பணம் கொடுத்துருவீங்களா? அப்படி இல்லை, உங்களை போல பெத்தவங்களுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்களுக்கும் நிச்சயமா உதவுவேன். ஹலோ, இப்பயாவது கார் வந்து பாக்குறீங்களா? ஓ எஸ், வாங்க.
ஏய், என்ன செய்து? என்ன உட்காரு முதல்ல. குடி, குடி. அனு, வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கா? அப்போ கிளினிக் போனியா? வேணாம், ஃபுட் பாய்சன் எனக்கு. வீட்டுக்கு போலாம். ஃபுட் பாய்சனா? எனக்கு அப்படி தோணல. நீ கர்ப்பமா இருக்கியோன்னு நீ சந்தேகமா இருக்கு. ஹேய், ஓவரா தமிழ் படம் பார்க்குறேன். ஏதோ ஒரு தடவை நடந்த தப்பால நான் ப்ரெக்னென்ட் ஆயிருப்பேன். எத்தனை வருஷம்? சில பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க. நிச்சயமா அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுதா? நீ நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது. இப்ப தேவையில்லாம என்ன குழப்பாது. நீ நல்லா யோசிச்சு பாரு நிதி. நீ அஸ்வினை பார்த்து 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள உனக்கு இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் தெரியுதுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எத்தனை நாள் ஆச்சுன்னு எண்ணி பாரு. என்ன, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தோணுதா? சொல்லுடி. தெரியல அனு, ஆனா பயமா இருக்கு. இப்ப என்ன செய்யறது? ஏய், முதல்ல அஸ்வின் கால் பண்ணு. அவன் இதுக்கு பொறுப்பு ஏத்துதான் ஆகும். ஜூடி கால் பண்ணு நித்தி. எனக்கு மறுபடியும் அவன்கிட்ட போய் நிக்கிறதுக்கு மனசு இல்ல அனு. பின்ன வேற எவன்கிட்ட போய் நிக்கிறது? இத்தனை நாள் அஸ்வின் கால் பண்ணி நான் ஆன்சர் பண்ணவே இல்லை. என்னை அவாய்ட் பண்ணா நான் என்ன பண்றது? நீ முதல்ல அவனுக்கு கால் பண்ணு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பாரு, நான் கர்ப்பமா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கிறப்ப எதுக்கு நான் அஸ்வினுக்கு கால் பண்ணணும்? சரி, நான் கர்ப்பமா இருக்கேனா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா? கிளினிக் போகணுமா? கிளினிக் ஃபார்மசிலையும் கிடைக்கும். அதுலேயே எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு எழுதியிருக்கோம். நம்ம போய் வாங்கினா நம்மளால ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன், அவனுக்கு கால் பண்ணு. அவன் போய் வாங்கட்டும். சரியா? இந்த காடி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயோ 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 ஐயோ. ஏய், இப்ப நான் என்ன கேட்டுவிட்டேன்? அதுக்கு போய் இப்படி முட்டிக்கிற? ரமேஷ், அங்க பாரு. அந்த பொண்ணு அன்னைக்கு அதோட காடியை கொண்டு வந்து வித்துட்டு செக்க வாங்கிட்டு போச்சு. இன்னைக்கு கையில ஒரு செக்கோட வருத. ஒருவேளை நம்ம கிட்ட வந்து காடி வாங்க போதோ? ரொம்ப கோவமா வருது. எனக்கு என்னமோ கார் வாங்க வந்த மாதிரி தெரியல. உங்க பாஸ் இருக்காரா? இருக்காரு, ஆபீஸ்ல இருக்காரு. தேங்க்ஸ். தப்பு சேகன் ஒரு ஸ்கேன் பண்ண. வாங்க வாங்க வாங்க, உள்ள போய் பேசலாம். பரவாயில்ல. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ரொம்ப கோவமா என்ன பார்க்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஓ, இதுதான் விஷயங்களா? சரி, என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நான் உங்களை பார்த்தபடியே சிக்னேச்சர் பார்டர் லைனை தாண்டி வச்சுட்டேன். நான் ஒன்றும் காசு இல்லாம செக் கொடுத்தேன். நீங்க ஒரு கம்பெனிக்கு பாஸ், இப்படியே கவனக்குறைவா நடந்துக்குவீங்க? இதோ பாருங்க, எப்பவாவது சில சமயத்துல சில தவறுகள் நம்ம அறியாமல நடக்கிறது சகஜம் தானே. அதுதாங்க நடந்திருக்கு. உங்க பணத்தை நான் ஒன்னும் ஏமாத்தல. நான் இன்னொரு செக் கொடுக்கறேன். சரிங்க, கேஷ் செக் கொடுக்கறேன். நம்பலையா? சரி, இப்ப நான் என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. ஓகே, நீங்க என்ன கொஞ்சமாவது நம்பினா நானே உங்களை பேங்க் கூட்டிட்டு போயிட்டு பணம் எடுத்து கொடுக்கறேன். உங்க கார்லயா? ஏன்,
நீங்க தனியா ஏதாவது கார் கொண்டாந்துருக்கீங்களா? டாக்ஸில வந்தேன். அப்ப சரி, என் கூட வாங்க. நேரமாகுமா? ஏன்? ஹாஸ்பிட்டல் போய் அப்பாவை பார்க்கணும். சரிங்க, பணம் எடுத்ததும் நானே உங்களை ஹாஸ்பிட்டல்ல ட்ராப் பண்றேன். சரியா? தேங்க்ஸ். சரி சரி, வாங்க போலாம். ஏய் ரமேஷ், அங்க பாரு பாஸ். அண்ணா, நம்ம பாஸுக்கு புது வசந்தம் போல இருக்கு. புது வசந்தம் இல்ல கண்ணா, இது மட்டும் அவங்க மனைவிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, பெரிய புயலே வந்து அடிக்கும். சுனாமி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? அது இருக்கட்டும். இந்த காடி நம்ம யூஸ் காருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதானே மேல காட்டுனீங்க 1999. அது செஞ்சது. இங்க வந்தது எவ்வளவு நாள் ஆச்சு? இங்க வந்தா நம்மளுக்கு தெரியாம எவனா கொண்டாந்து வச்சுட்டானோ தெரியலண்ணா. இருந்தாலும் அந்த காடி எவ்வளவு வாங்க போறதில்லண்ணா. பாஸ் வெளியே போயிட்டாரு தானே. ஆமா. வெயில்ல எவ்வளவு நேரம் நிக்கிறது. நம்ம கொஞ்ச நேரம் ஏக்கான்ல போய் உட்காரலாமா? குளு குளுன்னு. ஓகே போமா.